சட்டப்பேரவை செயலாளர் அலுவலகத்திற்கு அதிமுக எம்எல்ஏக்கள் வருகை தந்திருக்கின்றனர். சட்டப்பேரவை செயலாளர் அலுவலகத்திற்கு இபிஎஸ் தரப்பு அதிமுக எம்எல்ஏக்கள் வருகை தந்திருக்கின்றனர். இபிஎஸ் தரப்பு அதிமுக எம்எல்ஏக்கள் தற்போது சட்டப்பேரவை செயலாளர் அலுவலகத்திற்கு வருகை தந்திருக்கின்றனர். சட்டப்பேரவை செயலாளர் அலுவலகத்திற்கு இபிஎஸ் தரப்பினர் வருகை தந்திருக்கின்றனர். இபிஎஸ் தரப்பு அதிமுக எம்எல்ஏக்கள் தற்போது சட்டப்பேரவை செயலாளர் அலுவலகத்திற்கு வருகை தந்திருக்கின்றனர். அந்த காட்சிகளையும் பார்த்து வருகிறோம். ஓஎஸ் மணியன், பாலகிருஷ்ணன் என அதிமுக எம்எல்ஏக்கள் தற்போது சட்டப்பேரவை செயலாளர் அலுவலகத்திற்கு வருகை தந்திருக்கின்றனர். இபிஎஸ் தரப்பு அதிமுக எம்எல்ஏக்கள் தற்போது அங்கு வருகை தந்திருக்கிறார்கள். சட்டப்பேரவை செயலாளர் அலுவலகத்திற்கு இபிஎஸ் தரப்பு அதிமுக எம்எல்ஏக்கள் அங்கு வருகை தந்திருக்கிறார்கள். ஓஎஸ் மணியன், பாலகிருஷ்ண ரெட்டி ஆகிய எம்எல்ஏக்கள் தற்போது சட்டப்பேரவை செயலாளருடன் சந்திப்பு மேற்கொண்டு வருகின்றனர். சட்டப்பேரவை செயலாளர் அலுவலகத்திற்கு இபிஎஸ் தரப்பு அதிமுக எம்எல்ஏக்கள் அங்கு வருகை தந்திருக்கின்றனர். அங்கு சட்டப்பேரவை செயலாளருடன் சந்திப்பு மேற்கொண்டு வருகின்றனர். விவரங்களை செய்தியாளர் பிரகாஷ் வழங்க கேட்கலாம். பிரகாஷ், இந்த சந்திப்பு குறித்து மேலும் சொல்லுங்க. ஓசூர் சட்டமன்ற உறுப்பினர் பாலகிருஷ்ண ரெட்டி தற்போது சட்டப்பேரவை செயலாளர் திரு ஸ்ரீனிவாசன் அவர்களை சந்திப்பதற்காக தலைமைச் செயலகத்துக்கு வருகை தந்திருக்கிறார். இன்னொரு பக்கம் எஸ்பி வேலுமணி ஆதரவு எம்எல்ஏக்கள் 4 பேர் மற்றும் முன்னாள் அமைச்சர் தங்கமணி தற்போது சென்னை பசுமை சாலையில அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை சந்தித்து ஆலோசனை நடத்தி வரக்கூடிய சூழ்நிலையில தற்போது எஸ்பி வேலுமணி ஆதரவு எம்எல்ஏ பாலகிருஷ்ண ரெட்டி, ஓபிஎஸ் எடப்பாடி பழனிசாமி ஆதரவு சட்டமன்ற உறுப்பினர்கள் ஓஎஸ் மணியனுடன் இணைந்து தற்போது தலைமைச் செயலகத்துக்கு வருகை தந்திருக்கிறார். சட்டப்பேரவை செயலாளர் திரு ஸ்ரீனிவாசன் அவர்களை சந்திப்பதற்காக வருகை தந்திருக்கிறார். சற்று நேரத்துக்கு முன்னர் தான் எடப்பாடி பழனிசாமியை பாலகிருஷ்ண ரெட்டி சந்தித்து ஆலோசனை நடத்தியது குறிப்பிடத்தக்கது. ஏற்கனவே நேற்று 5 எம்எல்ஏக்கள் எடப்பாடி பழனிசாமியை சந்தித்து ஆலோசனை நடத்தினாங்க. மீண்டும் நாங்கள் அதிமுகவில உங்களுடைய ஆதரவாளர்களாக இணைந்து செயல்படுவோம் என்று கடிதம் கொடுத்திருந்தாங்க. தொடர்ச்சியாக சட்டப்பேரவை செயலாளர் மற்றும் சட்டப்பேரவை சபாநாயகர் திரு ஜேசிடி பிரபாகரையும் சந்தித்து கடிதம் கொடுத்திருந்தாங்க. நாங்கள் இனி வரும் காலங்களில் எடப்பாடி பழனிசாமி ஆதரவு நிலைப்பாட்டில் செயல்படுவோம் என்று அந்த கடிதம் கொடுத்திருந்தாங்க. இந்த சூழ்நிலையில் தான் பாலகிருஷ்ண ரெட்டி சற்று நேரத்துக்கு முன்னர் எடப்பாடி பழனிசாமியை சந்தித்து ஆலோசனை நடத்தினார். அதனைத் தொடர்ந்து முன்னாள் அமைச்சர் ஓஎஸ் மணியன் அவருடன் சேர்ந்து பாலகிருஷ்ண ரெட்டி தற்போது தலைமை செயலகத்துக்கு சென்றிருக்கிறார். அங்கு சட்டப்பேரவை செயலாளர் திரு ஸ்ரீனிவாசன் அவர்களை சந்திப்பதற்காக வருகை தந்திருக்கிறாங்க. அவர்களும் நேற்று தினம் 5 எம்எல்ஏக்கள் எப்படி கடிதம் கொடுத்தார்களோ அதே போல பாலகிருஷ்ண ரெட்டியும் இன்றைய தினம் கடிதம் கொடுப்பார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அவரும் எடப்பாடி பழனிசாமியுடைய ஆதரவாளராக இனி வரும் நாட்களில் செயல்படுவது என்று அந்த கடிதத்தில் குறிப்பிட்டிருக்கிறார் என்ற அந்த தகவல் வெளியாகி இருக்கிறது. அந்த கடிதத்தை தற்போது சட்டப்பேரவை செயலாளர் திரு ஸ்ரீனிவாசன் இடத்துல கொடுக்க இருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. சட்டப்பேரவை தலைவர் திரு ஜேசிடி பிரபாகர் தற்போது தலைமைச் செயலகத்தில் இல்லாத நிலையில தற்போது செயலாளர் திரு ஸ்ரீனிவாசனை சந்திப்பதற்காக பாலகிருஷ்ண ரெட்டி சென்றிருக்கிறார். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.